சிறுவர்கள் சமூக வலைத்தளங்களை பயன்படுத்த தடை விதிக்க வேண்டுமா, ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்த கற்றுக் கொடுக்க வேண்டுமா என எமது செய்தியாளர் பிரசாத் எழுப்பிய கேள்விக்கு நாகர்கோவில் பகுதி மக்கள் அளித்த பதில்களை பார்க்கலாம். 18 வயதுக்கு உட்பட்டவர்கள் சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துவதற்கு தடை கோரிய மனுவை உச்சநீதிமன்றம் ஏற்க மறுத்திருக்கின்றது. 18 வயதுக்கு உட்பட்டவர்கள் சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தலாமா என்பது குறித்து நாகர்கோவிலில் பொதுமக்களிடம் கருத்து கேட்கலாம். நடக்காத விஷயம், அது பண்ண முடியாது. இப்போ ஸ்கூல்ல காலேஜ்ல எல்லாத்துலேயுமே அவங்க நிறைய இது ஆன்லைன்ல தான் அவங்களுக்கு ஒர்க் கொடுக்குறாங்க. ப்ராஜெக்ட் சம்மந்தமாக விஷயம், நோட்ஸ் எல்லாமே ஆன்லைன்ல தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ கம்ப்ளீட்டாக அதை தடை பண்ணுங்கிறது நடக்காத விஷயம், பண்ணவும் முடியாது. அதுக்கு கொஞ்சம் கைட்லைன்ஸ் கொடுத்து, பேரண்ட்ஸ் மூலமாக கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்து, கொஞ்சம் கவர்மெண்ட்டே அதுக்கு கொஞ்சம் கைட்லைன்ஸ் கொடுத்து, அந்த மாதிரி பிள்ளைங்கள்ட்ட ஒரு பர்டிகுலர் விஷயங்களை மட்டும் கொண்டு சேர்க்கறது மாதிரி பண்ணலாம். தடை விதிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு படிப்பு, எதிர்காலம் இதெல்லாம் இந்த டைமில் தான் இருக்கிறது. அதனால் அந்த நேரத்தில் அவங்க படிப்பு, அவங்க எதிர்காலத்தை ஃபோக்கஸ் பண்ணால் அவங்க வாழ்க்கை நல்லதாக அமையும். கண்டிப்பாக சமூக வலைதளங்களில் 18 கீழே உள்ளவங்க பயன்படுத்தக்கூடாது. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சமூக வலைதளங்களில் தேவையில்லாத ஆபாச வீடியோக்கள், ஆபாச படங்கள், அது மட்டும் இல்லாமல் நிறைய கேம்ஸு, இதுக்கு சமூக வலைதளங்கள் மூலமாக தான் பிள்ளைங்க அடிக்ட் ஆகிறாங்க. ரீல்ஸ் எடுத்து போடுவாங்க, ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுவாங்க, தம் அடிக்கிற மாதிரிலாம். அப்போ அந்த மாதிரிப்பட்டது போடும்போது இன்னொரு 18 கிலோ உள்ள பையன் பார்த்தோன்னு, அப்போ இதே மாதிரி நம்மளும் பண்ணலாமே அப்படின்னு அவனுக்கு ஒரு வார்த்தைகள் வரும். ஆசைகள் வரும்போது அவனும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் கூடுதல் ஆசை வருது. தடை பண்ணணும். இது தடை பண்றது ரொம்ப நல்லது. ரொம்ப மலிந்த விலையில இந்த ஆபாசங்கள், இந்த போதை, இது மாதிரி உள்ள விஷயங்களுக்கானதை அரசாங்கம் கடுமையா தடை பண்ணிட்டு, குறிப்பிட்ட இந்த வயசுக்கு மேல இந்த வயசுக்குள்ள உள்ளவங்களுக்கு இவ்வளவுதான் அனுமதி அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு, ஒரு வரையறையோட, ஒரு கட்டுப்பாடோட இந்த தளங்களையும் பயன்படுத்தினா இளைஞர்கள் மீண்டு வருவாங்க. சிறுவர்கள் சமூக வலைத்தளங்களை பயன்படுத்த தடை விதிக்க வேண்டுமா, ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்த கற்றுக் கொடுக்க வேண்டுமா என்பது குறித்து நாகர்கோவில் பகுதி மக்கள் அளித்த கருத்துக்களை பார்த்தோம். 1,24,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.